தவநாள் 34. நீ தாவீதா. இன்றைய முதல் வாசகமான எசேக்கியேல் புத்தகம் நம்பிக்கை தரும் சொற்களை அழகாக எடுத்துரைக்கிறது. அப்படி நம்பிக்கை தரும் சொற்களை எடுத்துரைக்கின்ற பொழுது தாவீதை பற்றி கடவுளாகிய தேவன் குறிப்பிட்டு பேசுகின்றார். ஏன் இந்த இடத்தில் தாவீதை பற்றி பேச வேண்டும் தெரியுமா? ஏன் என்று கேட்டால், தாவீது கடவுள் மீது முழு நம்பிக்கை வைத்தார். அதுவே அவருக்கு ஆதாயமாக அமைந்தது. இரண்டாவது, கடவுள் பெயரால் அவர் இஸ்ராயேல் நாட்டை சுற்றியிருந்த அத்தனை எதிரிகளையும் ஒழித்து கட்டினார். அதுவும் கடவுள் பெயரால் தான் நடந்தது. மூன்றாவதாக, கடவுள் பெயரால் தாவீது சிதறுண்டிருந்த அத்தனை இஸ்ராயேல் மக்களையும் ஒன்று சேர்த்து இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டை உருவாக்கினார். ஆக கடவுள் பெயரால் தாவீது இந்த 3 காரியங்களையும் செய்து காட்டினார். இதே போன்ற ஒரு காரியத்தை தான் நான் இப்பொழுதும் உங்களுக்கு செய்து காட்டப் போகிறேன் என்று எசேக்கியேல் இறைவாக்கு புத்தகம் வழியாக கடவுள் ஒரு நம்பிக்கை தரும் செய்தியை மக்களுக்கு எடுத்துரைக்கின்றார். நமது வாழ்விற்கு வருவோமே. தாவீது கடவுள் மீது நம்பிக்கை வைத்தார். இந்த நம்பிக்கையினால் எதிரிகளை ஒழித்து கட்டினார். அந்த நம்பிக்கையினால் எல்லா இனத்தாரையும் ஒன்று சேர்த்து புதிய நாட்டை உருவாக்கினார். கடவுள் மீது நம்பிக்கை வைத்தால் நாமும் வெற்றிகள் பல பெறுவோம். நமது எதிரிகள் ஒழிக்கப்படுவார்கள். நமது குடும்பமும் சிதறுண்டு போகாமல் அப்படியே சிதறுண்டு இருந்தாலும் எல்லாரையும் நம்மால் ஒன்று சேர்க்க முடியும் என்பதைத்தான் தாவீதின் வாழ்க்கை வரலாறானது நமக்கு அழகாக எடுத்து காட்டுகின்றது. நமது வாழ்க்கையில் எப்பொழுதும் தாவீதை ஒரு முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு கடவுள் மீது நம்பிக்கை வைத்து எண்ணற்ற பல காரியங்களை செய்வோம். நாமும் தாவீதாக மாறுவதற்கு முயற்சி செய்வோம். ஆண்டவராகிய தேவன் அதற்கு நமக்கு உதவுவாராக.